113 வருடங்களுக்கு பிறகு டைட்டானிக் கப்பலில் கிடைத்த கோல்ட் வாட்ச். ஆச்சரிய தகவல்கள். இங்கிலாந்து சவுத்தாம்ப்டன் சிட்டியில் இருந்து அமெரிக்காவுக்கு 1500க்கும் மேற்பட்ட பயணிகளோட புறப்பட்ட டைட்டானிக் கப்பல் அட்லாண்டிக் பெருங்கடல்ல போயிட்டு இருந்த போது பனிப்பாறையில மோதி கடலுக்குள்ள முழுகுச்சு. இந்த கோர விபத்துல கப்பல்ல பயணிச்ச பயணிகள், கப்பல் ஊழியர்கள்னு 1500க்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்தாங்க. இந்த உண்மை சம்பவத்தை தழுவி 1997ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன டைட்டானிக் படம் அந்த பிரம்மாண்ட காட்சிகளை நம் கண்முன்ன கொண்டு வந்துச்சு. அந்த வகையில டைட்டானிக் கப்பல் கடல்ல மூழ்கி 113 வருஷங்கள் ஆன நிலையில அதை வெளியே எடுக்க செய்யப்பட்ட முயற்சிகள் எல்லாமே தோல்வியடைஞ்சது. அதுக்கு ஆகிற செலவுல ஒரு புது டைட்டானிக் கப்பலை உருவாக்கிடலாம்னு கருத்து மேலோங்கியதால இப்பவும் கடலுக்கு அடியில தான் இருக்கு. இருந்தாலும் டைட்டானிக் கப்பல்ல இருந்து மீட்கப்பட்டு வர பொருட்கள் சர்வதேச ஏல சந்தையில நல்ல விலைக்கு போகுது. அந்த வகையில அமெரிக்க தொழிலதிபரான இசிடோர் ஸ்டார்ஸ் அப்படிங்கிற பயணி பயன்படுத்திய கோல்ட் வாட்ச் 20 கோடி ரூபாய்க்கு ஏலத்துல எடுக்கப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் எக்கச்சக்க பொருட்கள் ஏலத்துல விட்டாலும் இந்த கோல்ட் வாட்ச் தான் அதிகபட்சமா 20 கோடி ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டிருக்கு. அந்த வகையில டைட்டானிக் கப்பலிருந்து இதுவரைக்கும் மீட்கப்பட்ட பொருட்கள் மொத்தமா 35 கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகைக்கு ஏலம் போனது குறிப்பிடத்தக்கது.